ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா சப்பாத்தியும் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டான தக்காளி தொக்கும் தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி தொக்கு செஞ்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்லைங்க. 2-3 நாள் ஆனாலும் கெடவே கெடாது, நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துட்டேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா தக்காளியும் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு நிறையா பொருளாக தேவையில்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ பூண்டையும் உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் தேவைப்படுங்க. ஏன்னா எண்ணெயிலேயே தான் தக்காளி வதங்க போகுது, நம்ம இதுக்கு தண்ணியெலாம் சேர்த்துக்க மாட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த நான் வரமிளகாய் சேர்த்திருக்கிறேன். அவ்வளோதாங்க. எண்ணெய், பூண்டு, மிளகாய் இது 3ஐயும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தொக்குக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்குங்க. நீங்கள் தூளுப்பை விட கல்லுப்பு போட்டுக்குங்க. கல்லுப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. அதை இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிட்டுருக்கு. அதுவே தண்ணி விட்டுருச்சு. நீங்கள் தண்ணியெல்லாம் தெளிக்க கூட வேண்டாங்க. இருக்கிற தண்ணியிலே அது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கிற டைமில் நான் சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாவு உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் கோயிலுக்கு போகிறீங்க, டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சைடில் தொக்கு நான் சிம்மில் வச்சுருக்கேன், அது வெந்துட்டுருக்கட்டும். அது எண்ணெயிலேயே நல்லா வேகட்டுங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு வேகணும். அது வேகிற டைமில் இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தொக்கு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாம் வேகட்டுன்ட்டு சுண்டுன அளவுக்கு அப்புறமா தொக்கு ரெடிங்க. இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டிடணும். இப்போ பாருங்கள், டேஸ்டான தக்காளி தொக்கும் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. பாருங்கள், பாப்பா, தம்பி, நான் எல்லோரும் சாப்பிட்றோம். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.